ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. கேரளாவில் அன்னம்மா மற்றும் தாமஸ் இவர்களுக்கு ராய், ரோசி, ஜாசி என்ற 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னம்மா அங்குள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். தாமஸ் ஒரு பிஸ்னஸ்மேன். இவர்களின் மூத்த பையன் ராய் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். ராய்க்கு திருமணத்திற்காக வரன் பார்த்து வந்தார்கள். அவர்கள் கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் நன்கு படித்த ஒரு பெண் இருப்பதாக புரோக்கர் சொன்னதை கேட்டு அன்னம்மாவும் அவரது கணவரும் மற்றும் 3 பிள்ளைகளையும் அழைத்து சென்று பெண் கேட்க சென்றார்கள். அந்த பெண்ணின் பெயர் ஜோலி. மிகவும் அழகான பெண். ஆனால் அவர்கள் வீட்டில் எந்த ஒரு வசதி எதுவுமே இல்லை. மிகவும் கஷ்டப்படுகிற குடும்பமாக இருந்ததால் அன்னம்மாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பின்பு திருமணம் நன்கு நடைபெற்றது. ஜோலி மூத்த மருமகளாக வந்திருந்ததால் அடுத்தடுத்து உள்ள பிள்ளைகளுக்கும் திருமணம் நன்றாக நடைபெற்றது. 2வது மகனும் மருமகளும் திருமணத்திற்கு பின்பு அமெரிக்காவில் செட்டிலாகி விட்டார்கள். இதற்கு பிறகுதான் ஜோலி, அதாவது ராயின் மனைவி, காசு விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி மிகவும் கண்டிஷனாக நடந்து கொள்வாராம் அன்னம்மா. ஆனால் இது ஜோலிக்கு பிடிக்கவில்லை. அதனால் முடிவெடுத்தாள் அன்னம்மாவை தீர்த்து கட்ட வேண்டுமென்று. அதனால் அருகில் இருக்கும் மெடிக்கல் ஷாப்பில் சென்று வெறிநாய் கடிக்கும் பயன்படுத்தும் மாத்திரை வாங்கி வைத்திருந்தாள். ஒரு நாள் அன்னம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததால் சமையலுக்கு சென்று சூப் ஒன்று செய்து சாப்பிட தயாராகியுள்ளார். திடீரென ஜோலி வந்து, நான் ஆற வைத்து தருகிறேன், நீங்கள் சென்று பெட்ரூமில் இருங்கள் என்று சொல்லி அன்னம்மாவை அனுப்பி வைத்துவிட்டு பின்பு அந்த சூப்பில் அவள் வாங்கி வைத்திருந்த மாத்திரையை கலந்து அன்னம்மாவிடம் கொடுத்துள்ளார். அதை குடித்த பின்பு அன்னம்மாவிற்கு எதுவும் ஆகவில்லை. பின்பு ஒரு நாள் ஜோலியின் உறவுக்காரர் ஒருவர் நகைக்கடையில் வேலை பார்க்கிறார். அவரை சந்தித்து பேசினாள். இன்று அவரிடம் ஒரு யோசனையை ஒன்று கேட்டாள். அது என்னவென்றால், எங்கள் வீட்டில் எலி தொல்லை தாங்க முடியவில்லை. அதனால் எனக்கு மிகவும் பவரான மருந்து வேண்டும் என்று எங்கு கிடைக்கும் என்று கேட்டுள்ளார். அதற்கு அந்த உறவுக்காரர், நாங்கள் நகைகளை செய்யும் ஒரு அமிலம் உப்பு ஒன்று வைத்துள்ளோம். அதை நான் தருகிறேன், சிறுதுளி மட்டும் போடு, எலி செத்துவிடும் என்று கூறியிருக்கிறார். இருந்தாலும் மீண்டும் மீண்டுமாக ஒரு விஷயம் கூறியுள்ளார். இதனை மனிதர்கள் யாரும் உட்கொள்ளக்கூடாது. அதனால் தனியாக யாருக்கும் தெரியாத இடத்தில் வைத்துவிடு என்று சொல்லி சிறுதுளி அந்த உப்பை கொடுத்துள்ளார். அதை வாங்கி கொண்டு ஜோலி வீட்டுக்கு வந்துள்ளார். அன்னம்மாவும் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார். ஜோலி அடிக்கடி அன்னம்மாவின் அறைக்கு சென்று காபி, டீ வேணுமா என்று கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார். உடனே அன்னம்மாவும், சரி, தலை வலிக்குது, டீ போட்டு எடுத்துட்டு வா என்று சொல்லியுள்ளார். உடனே ஜோலி டீ போட்டு அதில் மறைத்து வைத்திருந்த அந்த பாய்சனை கலந்து கொடுத்து விட்டார். அதை அன்னம்மா குடிக்கிறாரா என்று ஜன்னல் வழியாக பார்த்துள்ளார். அவர் குடித்து வலியால் துடிதுடித்து இறந்து விட்டார்.
இதற்கு பின்பு அவளுக்கு சொத்து மேலே அதிக மோகம் வர ஆரம்பித்தது. அடுத்ததாக மாமனாரை தன் கைக்குள்ளே போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவருடன் தவறான நடக்க ஆரம்பித்தாள். இதனை பார்த்த ஜோலியின் கணவர் ஜோலியை கண்டித்துள்ளார். ஆனால் ஜோலி அவர்களின் கணவர் பேச்சை கேட்கவில்லை. அதனால் தான் குடிக்க ஆரம்பித்தான். ஆனாலும் ஜோலி தன் மாமனாரை வளைச்சி போட ஆரம்பித்தாள். ஆனால் ஜோலியின் மாமனார் சொத்துக்கள் அனைத்தையும் பிள்ளைகள், அதாவது 3 பிள்ளைகள் பேரிலும் எழுதி வைத்துள்ளார். இதனை சிறிதும் எதிர்பார்க்காத ஜோலி மாமனாரை தீர்த்து கட்ட முடிவு செய்தாள். அவருக்கும் பாய்சனை டீயில் கலந்து கொடுத்துள்ளார். அவரும் இறந்துவிட்டார். சிறிது நாட்கள் கழித்து தன் கணவருக்கு பாய்சனை கொடுத்து அவரையும் கொன்றுவிட்டாள். பின்பு அந்த வீட்டில் ஜோலி மற்றும் 2 பிள்ளைகளுடன் தனியாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்து வாழ்ந்து வந்தாள். ரியல் எஸ்டேட் செய்ததில் ஜார்ஜி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவரை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாள். அதற்கு இடைஞ்சலாக அவரின் குழந்தை இருந்ததால் அந்த குழந்தையும் கொன்றுவிட முடிவெடுத்தாள். பின்பு அவள் நினைத்தபடி அந்த குழந்தையும் கொன்றுவிட்டாள். அதற்கு பின்பு அவர் மனைவியையும் கொன்றுவிட்டாள். இதனை எல்லாம் கேள்விப்பட்ட ரோஜி தன் உறவுக்காரர் எல்லாரிடமும் பேசி தகவலை சேகரித்துள்ளார். பின்பு அவர்கள் மாமாவான மேத்யூவிடம் சொல்லி ஜோலியிடம் பேச சொல்லியுள்ளார். மேத்யூ ஒரு நாள் ஜோலி வீட்டிற்கு சென்று ராயின் உடற்கூறு ஆய்வு செய்ததில் பாய்சன் கலந்துள்ளதாக சொல்கிறார்கள் என்று கேட்டுள்ளார். திரும்ப கேட்டுக்கொண்டு இருக்கும்போது மேத்யூவுக்கு டீ போட்டு கொண்டு வருவதாக சொல்லிக்கொண்டு சென்றாள். பின்பு அவருக்கும் டீயில் பாய்சன் கலந்து மேத்யூவையும் கொன்றுவிட்டாள். இதனை அடுத்து காவல்துறையினருக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. தொடர்ந்து மர்மமான மரணங்கள் ஒரே வீட்டில் ஏற்பட்டுள்ளதால் காவல்துறையினர் ஜோலியிடம் நன்கு விசாரிக்க ஆரம்பித்தனர். தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டால் ஜோலியை காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். பணத்திற்காக குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை கொலை செய்தவள். பணத்திற்காக மட்டுமல்ல, காமத்திற்காகவும் 6 கொலைகள் செய்து தன் ஆசையை நிறைவேற்றியவள். ஆண்களை மட்டும் குறை சொல்ல தேவையில்லை.